Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லையில் ஏபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரின் புகைப்படங்களை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிக்கலாம். சரவணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. தமிழக அரசியலில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விவகாரத்தில் தற்பொழுது பெரும் பிளவு அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் முக்கிய மூத்த நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நகர்வுகளுக்கு அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலைப்பாடுகளால் அதிமுக தற்போது இரு அணிகளாக பிரிந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த உட்கட்சி மோதலின் காரணமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் அருகே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முன்னாள் அமைச்சர்களான சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோரின் உருவப்படங்களை எடப்பாடிக்கு ஆதரவு தரக்கூடிய மற்றும் அதிமுக நிர்வாகிகள், ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு கடுமையான அந்த புகைப்படங்களை கிழித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. நெல்லைக்குள் சிவி சண்முகம் குழுவை சேர்ந்தவர்கள் யாராவது உள்ளே வந்தால் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதோடு கருப்பு கொடி காட்டுவதாகவே அதிமுக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒருவரைக்கு ஒருவர் குற்றம் சாட்டி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. அதன் அடிப்படையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய மாவட்டங்களிலே தலைவர்களின் உருவப்படங்களை அவமதிக்கப்படுவது அக்கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எதிர் தரப்புகளின் புகைப்படங்களை கிழித்தும் அவர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.